ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது கிறிஸ்துமஸை மையமாய் கொண்ட ஒரு செய்தி. கிறிஸ்துமஸை மையமாய் கொண்டு ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்திலே பேசியிருக்கிறேன், தொலைக்காட்சியிலும் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுடைய மகத்துவத்தை குறித்த சாட்சிகள். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தி கிங்ஸ் கிரேட்னஸ், ராஜாவுடைய அந்த மேன்மை. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவர் அவருக்கு மார்பில் நிழலிடுவார், அவர் பெரியவராயிருப்பார். அதாவது நாளின் செய்தி, அவர் பெரியவர். அந்த பெரியவர், அவர் பெரியவர் என்பதை அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து இன்னும் பெரியவராயிருக்கிறாரா என்பது கேள்வி. அவர் பெரியவராயிருப்பார். இன்றைக்கு அவர் பெரியவர், உன் வாழ்விலே பெரியவர், உன்னுடைய குடும்பத்தில் பெரியவர், உன்னுடைய பொருளாதாரத்தில் பெரியவர், உன் ஊழியத்தில் அவர் பெரியவர். அவர் பெரியவராயிருப்பார். இதான என்னுடைய செய்தி. இன்னைக்கு அந்த பெரியவரை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு 5 சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அவர் பெரியவராயிருப்பார். ஒரு சின்ன கேள்வி, இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் பாலகனா இருக்கிறாரா, இல்லையா பெரியவரா இருக்கிறாரா? இன்னும் அநேகர் அவரை பாலகனாகவே பார்க்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, அவர் பெரியவர். உன்னதத்திலும் அவர் பெரியவர், பூமியிலும் அவர் பெரியவர். ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில how great is God? பாட்டெல்லாம் பாடுறோம், how great is thy faithfulness. அவர் பெரியவர். அந்த பெரியவரை குறித்து சாட்சி கொடுத்த ஒரு 6 சாட்சிகளை நாளிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் தேவன் சாட்சியா வைத்திருக்கிறார். அவர் பெரியவர். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி. அவர் பெரியவர். சூழ்நிலையை விட, உங்களுடைய இல்லாமைகளை விட, உங்களுடைய வறுமைகளை விட, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சந்திக்கிற எல்லா காரியங்களை விட God is so great. என்னுடைய செய்தி என்றால், அதாவது ராஜாவினுடைய அந்த பெருமை, அவர் எவ்வளவு பெரியவர். முதலாவதாக தூதர்கள் சொன்னார்கள், 1:23 தூதருடைய சாட்சி. அதற்கு அவன் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த 23 அர்த்தம் என்னவென்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார். இது தூதனுடைய சாட்சி. இரண்டாவதாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக புறஜாதியாரின் சாட்சி. மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் 2 அவர் பெரியவர் என்பதை அன்பானவர்களே புறஜாதியார்கள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவர்கள் ஆண்டவரை ஒருவேளை அறிவிலே அறிந்திருக்கலாம். ஜென்டைல்ஸ். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், த கிங்ஸ் விட்னஸ். அந்த ராஜாவை குறித்து, அந்த ராஜாவை பார்க்க, அந்த ராஜாவை குறித்து பேச அந்த வசனம் சொல்லுகிறது, ராஜாவாக பிறந்திருக்கிறவர். ஆரம்பத்தில் சொன்னேன், த கிங்ஸ் கிரேட்னஸ், ராஜாவுடைய மேன்மை. அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர் பெரியவர். அவர் பெரியவர். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அவரை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இது யாருடைய சாட்சி என்றால், ஒரு புறஜாதி மக்களுடைய சாட்சி. அவரை கண்டு நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற தேசத்திலே இன்னும் அந்த ராஜாவை கண்டுகொள்ளாத மக்கள் ஏராளம். இந்த 1 நூற்றாண்டுக்கு முன்பதாகத்தான் கொரியாவில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கடந்த வாரத்துல நான் கொரியாவில அவனுடைய ஊழியத்தை செய்கிற வாய்ப்பை பெற்றேன். திரளான ஜனங்கள், ஏறக்குறைய காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கிறது. மக்கள் சோர்ந்தே போவதில்லை. அங்கே நாற்காலிகள் இல்லை. அதிகமான முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்கிறார் தரையில. காலை 5 மணி முதல் இரவு 10 வரை தொடர் ஜெபம் நடக்கிறது எல்லா சபைகளிலுமே. நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த பெரியவர் யார் என்றால்
அந்த கொரியாவிலே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாகத்தான் சுவிட்ச் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்துல ஒரு மாபெரும் வளர்ச்சி. அன்பான திரள் மக்கள் எல்லா தேசத்திலும் சொல்லலாம், சீனா தேசத்திலே, ரஷ்யாவிலே திரளான மக்கள். நம்முடைய ஜெபம் என்னவென்றால் இந்த ராஜாவை காண வேண்டும். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஜென்டைல்ஸ், அந்த வார்த்தை அவரை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவங்க சொல்லுகிற வார்த்தை ராஜா. யோசித்து பாருங்கள், அந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்காக ரத்தம் செஞ்சினார், உங்களுக்கு எனக்காக தன்னையே பலியாக்கினார், மேன்மையை துறந்தார், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை துறந்தார், அழகை துறந்தார், எல்லாவற்றையும் துறந்து உங்களுக்கும் எனக்கும் எனக்காக பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். அவர்கள் புரியாது சொன்ன வார்த்தை அவர் ராஜாவாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இல்ல ராஜாவா மாற்றப்படுவாங்க, இவர் ராஜாவாகவே பிறந்தார். ஒருவேளை அவருடைய பிறப்பு எளிமையா இருக்கலாம், ஆனால் அவர் ராஜா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு, உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு, உன் வாழ்க்கையின் இல்லாமைகளுக்கு, உன் வாழ்க்கையின் வெறுமைகளுக்கு, இன்னைக்கு சந்திக்கிறாயே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, நீ சந்திக்கிறாய் இந்த வெறுமை, நீ சந்திக்கிறாய் இந்த போராட்டங்கள், எல்லாவற்றுக்கும் இஸ் தி கிங். அந்த ராஜா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கிரேட், பெரியவர், எல்லாவற்றிலும் அதிகாரத்தில, ஆளுமையில, வல்லமையில, வார்த்தையிலே பெரியவர். முதல் சாட்சி தூருடைய சாட்சி. இரண்டாவது சாட்சி பிரஜாதியார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரிகள். They are genius people, அறிவாளிகள், படித்தவர்கள், உலகத்தின் பல சாஸ்திரங்களை கற்று தேறினவர்கள், பாமர மக்கள் அல்ல. ஆண்டவர் பாமர மக்களோடு பேசினார், படித்தவரோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய அதிகமாக ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய தேசத்திலே அதிகமாக இதை கவனமாக கேளுங்கள். அதாவது கிறிஸ்தவம் என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் மதமாக கருதப்படுகிறது, ஒரு காலனி மதமாக இல்லை என்பதில்லை. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் ஜெபிப்போம். இது தாழ்த்தப்பட்ட மக்களின் தெய்வம் அல்ல, இது காலனி தெய்வம் அல்ல, உயர்ந்தவர்களின் தெய்வம். படித்தவர்கள், பட்டதாரிகள், மேன்மக்கள், அதிகாரிகள் கிறிஸ்துவ அறியட்டும். அதற்காக ஜெபிங்க. ஒரு நாளும் நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க தேசத்துல படித்தவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நீதிபதிகள், சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை கொண்டு வரும். நம்முடைய திருச்சபைக்கு அப்படிப்பட்ட மக்கள் தேவை. அந்த ஒரு IAS, ஒரு IPS நம்முடைய திருச்சபைக்கு வரட்டும், ஒரு கலெக்டர் வரட்டும். ஏனென்றால் அவர் அன்பானுடைய அவர் ராஜா. அந்த ராஜாவை வசனம் சொல்கிறது, சாஸ்திரிகள் படிந்து கொள்ள வந்தார்கள். என்னுடைய இரண்டாவது கருத்து என்னவென்றால், அவரை குறித்த சாட்சி யார் என்று சொன்னால் படித்தவர்கள், மேன்மக்கள், உயர்ந்தவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் புறவினத்தார். மூன்றாவது அவரை குறித்த மூன்றாவது சாட்சி என்னவென்றால் தீர்க்கதரிசிகள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தேவனை அறிந்தவர்கள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. அந்த வார்த்தை யோவான் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு என்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பில அவர் பெரியவராய் இருக்கிறார். இது யாருடைய சாட்சி என்றால் ஒரு தீர்க்கனுடைய சாட்சி. திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னிலும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை, நான் அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அது மட்டுமல்ல, அவர் பசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்பாடு என்ன? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை கரஞ்சங்களிலே சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கியால் சுற்றறிப்பார். இது எல்லாம் செய்ய முடியாது. ஒரு பெரியவர், ஒரு வல்லமை உள்ளவர், த கிங். அவர் யார் என்று சொன்னால் அன்பானவரே, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்குது, பெரியவர், என்னிலும் பெரியவர். அவரை குறித்த முதல் சாட்சி தீர்க்கதரிசியின் சாட்சி, அவர் பெரியவர். இரண்டாவது சாட்சி சாஸ்திரிகள், அவர் பெரிய ஞானிகள், மேதைகள், படித்தவர்கள், பட்டதாரிகள், அவர் பெரியவர்.
மூன்றாவது அவரை குறித்த சாட்சி ஒரு தீர்க்கன் சொல்லுகிறார். அவன் அன்பானவர்களே தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கன் சொல்லுகிறார், அன்பானவர்களே அவர் எனக்கு பின்வர் என்னிலும் அவர் பெரியவர். அங்கே நான் அந்த கிரேட்னஸ் என்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். The king is great, என்னிலும் பெரியவர் என்பதற்குள்ளே திரும்ப திரும்ப ஞானிகள் சொல்லுகிறார்கள் அவர் பெரியவர், தீர்க்கன் சொல்லுகிறார் அவர் பெரியவர், தூதர்கள் சொல்லுகிறார் அவர் பெரியவர். உங்க வாழ்க்கையில் இப்படி பெரியவா இருக்கிறாரா? ஆளுகிறாரா? இல்லையே உங்களால் ஆளப்படுகிறாரா? அநேக குடும்பங்களிலே அவர் ஆளப்படுகிறவா இருக்கிறார். பாட்டெல்லாம் பாடுறோம், என் சித்தம் அல்ல உன் சித்தமானதா. ஆனால் நம்முடைய சுயசித்தத்தை தான் செய்கிறோம். எல்லாமே நம்முடைய அலங்காரம், நம்முடைய தோற்றம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு எல்லாமே பேஸ்ட் ஆன் செல்ஃப். இப்படி பேசுறதுமே இந்த அடுத்தவங்களை பாதிக்குமே, இது ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்லவே. அவர் சொன்னார், என்னிலும் அவர் வல்லவராக இருக்கிறார், என்னிலும் அவர் பெரியவர். அந்த உணவு இருக்குமே, ஆனால் ஒரு தாழ்மை இருக்கும், ஒரு எளிமை இருக்கும், மேன்மை வராது. என்னிலும் அவர் பெரியவர், என்னை விட ரொம்ப பெரியவர். அந்த பெரியவரிடத்துல நான் பணியாற்றுகிறேன், அந்த பெரியவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். நீ யார் யாரும் பெரியவர் சொல்றாங்க, ஆனா அவர் தான் எல்லாரிலும் பெரியவர், எல்லாரிலும் எல்லாவற்றுக்கும் மேல அவர் பெரியவர். மூன்றாவது சாட்சி அன்பாடைய ஒரு தீர்க்கனுடைய சாட்சி, கவனித்து கேட்க வேண்டும். ஒரு தீர்க்கன் சொல்லுகிறார், என்னிலும் அவர் பெரியவர். தூதன் சொல்லுகிறார் அவர் பெரியவர். ஞானிகள் சொல்லுகிறார்கள் அவர் பெரியவர். மூன்றாவது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அவர் பெரியவர். அது ஒரு அழகான வார்த்தை, நான் அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கும் பாத்திரன் அல்ல. நீரை நேசிக்க நான் பாத்திரன் அல்ல, உம்மை பாட நான் பாத்திரன் அல்ல, உம்மை பற்றி பேச நான் பாத்திரன் அல்ல, இந்த வேதத்தை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, உடைய ஊழியனாய் இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. இளைய குமாரன் சொன்னாரே, உன்னுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படிப்பட்ட பசுத்தத்தில் உயர்ந்தவர், உன்னதத்தில் உயர்ந்தவர், நீதியில் உயர்ந்தவர், எல்லாவற்றை உயர்ந்தவர் சொல்லுகிறார் அவர் பெரியவர். அந்த பெரியவருக்கு பிள்ளையா இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், அந்த பெரியவருக்கு ஊழியம் செய்வது எத்தனை பெரிய பாக்கியம், அந்த பெரியவரை அந்த ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், அந்த பெரியவரை குறித்து பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். யார் யாரை குறித்து பேசுகிறோம், அந்த பெரியவரை குறித்து பேசுறீங்களா? உண்மையான ரட்சிப்புதான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு போகிறாய், மனம் திரும்பி இருக்கு என்று சொல்லுகிறாய், எல்லாம் கரெக்ட் தான். அந்த பெரியவரை குறித்து நீ பேசுகிறாயா? தூதன் பேசினான், ஞானிகள் பேசினார்கள், இங்கே தீர்க்கதரிசி பேசுகிறான், என்னிலும் அவர் பெரியவர். அவர் பெரியவா இருப்பாரானால் அன்பாவளே அவரை குறித்து பேசு, அவரை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நீங்க பெரியவர் என்பது உங்களுக்குள்ளே இருந்தா மட்டும் போதாது, இட் should be manifest, it should be pronounced. அது பேசப்பட வேண்டும். அவர் பெரியவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில சொல்லுங்க. உங்களை பார்க்கறவங்க சொல்லணும், அந்த பெரியவருக்கு பிள்ளையா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், அந்த பெரியவருக்கு மகனா இருப்பது. பாட்டெல்லாம் பாடுறோம், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடியும் பிறக்க செய்தீர், ராஜாக்களாக ஆசாரியர்களாக. அன்பாலே அந்த பெரியவர் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருமே ஒரு பெரியவர் தன் நிலைக்கு யாரும் வருவது அவர் விரும்பவே மாட்டார். ஒரு தலைவன் கூட, ஒரு தலைவன் தன்னிடத்திற்கு வருவது தன்னை போல வருவது இடம் கொடுக்க மாட்டார். அரசியல் மேடையில கூட முன்னாலெல்லாம் அந்த அவங்க மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாங்க அந்த மேடையில, வேற யாருக்கும் இடம் இல்லை. வேற அப்படி அல்ல, அவர் பெரியவர், உன்னையும் பெரியவனாக்க விரும்புகிறார். வார்த்தையிலே பெரியவனாய், சுபாவங்களிலே பெரியவனாய், உலகத்திலே பெரியவனாய், எல்லாவற்றிலும் உன்னை பெரியவனாக்கி அதுல மகிழ ஒரு கர்த்தர். கிரேட். நான்காவது சாட்சி 3:17 சொல்லுகிறது, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். இது பிதாவின் சாட்சி, என் நேசகுமாரன் is so great. பிதாவின் சாட்சி. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, உங்கள் திருச்சபையின் போதவர் உங்களை சாட்சி சொல்லுவாரா? உங்க பெற்றோர் சாட்சி சொல்லுவாங்களா? என்ன அன்பான இல்லத்தரசிகளே, உங்கள் கணவர் சாட்சி சொல்லுவாரா? அன்பான கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? அன்பான பிள்ளைகளே,
உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து சாட்சி சொல்வார்களா? திருச்சபையின் போதகன் எத்தனை பேரை குறித்து நான் சாட்சி சொல்வேன் என்பது ஒரு கேள்விக்குறி. விசுவாசிகள் தான், திருச்சபை வருகிறவர்கள் தான். என்னோடு பல ஒரு 60க்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள், உடன் ஊழியர்கள். எத்தனை பேரை குறித்து நான் சாட்சி சொல்வேன் என்று பெரிய கேள்வி. என்றால் இது லஞ்சம் கொடுத்து சொல்றது இல்லை, உள்மனதிலிருந்து ஆழத்திலிருந்து வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாங்க. அவருக்கு அவர் பிடிக்கும், அப்படி இல்லை. பிதா சொல்கிறார், என் நேசகுமாரன். இரண்டாம் வார்த்தை, நான் அவரில் பிரியமா இருக்கிறேன். The witness of the Father. பிதாவினுடைய அந்த வார்த்தை சாட்சி, என் நேசகுமாரன், நான் அவரில் பிரியமா இருக்கிறேன். அடுத்த 5வது சாட்சி என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மத்தேயு 4:11 பிசாசு சாட்சி கொடுக்கிறது. மத்தேயு 4:11 அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். பெரியவர், இஸ் சோ கிரேட். பிசாசு அவரை விட்டு விலகி போனான். இது சாட்சி அல்ல, செயல்பாடு. அவரை விட்டு உடனே தேவதூதர்கள் அங்கே பணிவிடை செய்தார்கள். என் அன்புடைய பிள்ளையே, பிசாசு கூட சாட்சி விடுது, தேவனுடைய குமாரனை ஆனால். அப்ப நல்லாவே தெரியும் இது சொல்லப்பட்ட வார்த்தை, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகினான். அது ஒரு செயல்பாடு. என்ன பெரியவர், அந்த பெரியவருக்கு முன்பாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வல்லமைகள், திறமைகள், அன்பாளர்களே, இன்னைக்கு நம்ம பேருக்கு புரியல. They think they are above. உடன் சில திருச்சபை மக்கள் கூட ஒரு சின்ன பாட்டு பாடிட்டா, ஒரு சின்ன கிருபை இருந்தா, ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தா, they think they are above the pastor. வேண்டாம், எவ்வளவு பெருமையின் ஆவி. பிசாசு இந்த வார்த்தை சொல்வது, அவன் அவரை விட்டு விலகி போனான். தெரியுமா? இஸ் சோ கிரேட். வல்லமையில் பெரியவர், மகிமையில் பெரியவர். 63:1 சொல்வது, மகத்துவத்தில், மாட்சிமையில், மேன்மையில் அவர் பெரியவர். 63:1 மகத்துவத்தில் பெரியவர், மாட்சிமையில் பெரியவர், வல்லமையினர் பெரியவர். அந்த பெரியவரை பார்த்து பிசாசு சொல்லல, ஆனால் விலகி போனான். அவருடைய கருத்து என்னவென்றால், even the devil can witness the greatness of God. தேவனுடைய அந்த மகத்துவத்தை, மாட்சிமையை பிசாசு கூட சாட்சி கொடுக்கிறது. அடுத்து 6வது சாட்சி, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28-29 அன்னைக்கு இருந்த யூதர்கள் சாட்சி சொன்னார்கள். மத்தேயு 7:28-29 அந்த வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். 28-29 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யார் என்றால், அன்பானவர்களே, யூதர்கள். அந்த வார்த்தை என்ன படிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடித்த போது, அவர் வேத பாரகரை போல பேசாமல், இது யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட யூதர்கள் சொல்லுகிற சாட்சி. அந்த அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வசனம், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து, ஜாதிகள் அல்ல, ஜனங்கள், இஸ் ஓன் பீப்புள். ஜனங்கள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஜனங்கள், ஜாதி சொல்லும் போது புற ஜாதியார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பெரியவரை குறித்த ஆச்சரியம். அன்புடைய பிள்ளையே, ஒரு சின்ன உங்க வாழ்க்கையை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுறாங்களா? நீங்கள் பெரியவர். அந்த பெரியவர் உங்களையும் பெரியவாக்க விரும்புகிறார். நீங்களாம் சொல்லுவாங்க, நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளு. இல்லைங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அது வஞ்சக புகழ்ச்சி. நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, உங்களை மாதிரி வர முடியுமா? இல்லை, அந்த பெரியவர் உங்களையும் பெரியவராய் மாற்ற விரும்புகிறார். கனத்துக்குரியவர்களாய், மகிமைக்குரியவர்களாய், மாட்சிமைக்குரியவர்களாய், அவருக்கு புகழ்ச்சியாய், அவருக்கு சொந்த ஜனங்களாய். இதைத்தான் திருமண அடிக்கடி சொல்வது, அவருக்கு புகழ்ச்சியாக, அவருக்கு மகிமையாக, அவருடைய சொந்த ஜனங்களாய் அந்த பெரியவங்களை மாற்ற விரும்புகிறார். அன்பாவளே,
வாழ்கிற காலங்களிலே ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்க. டோன்ட் கோ டு லோ லெவல். சில பேர் பார்க்கிறேன், வாழ்க்கை ஒழுங்கா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய எண்ணங்கள்லாம் சின்ன சிறு பிள்ளைத்தனமா, பேச்சு அதெல்லாம் எல்லாமே இட் இஸ் சில்லி. வேண்டாம். பெரிய வரும்போது ஒரு பெருந்தன்மையோடு உலக சொல்லணும், வயசுக்கும் பெரியவர் அல்ல, உங்களுடைய கேரக்டர் தான் உங்களை பெருநாக்குகிறது. நிறைய பேர் பார்க்கிறேன், 80 வயசு இன்னும் கேரக்டர் மாறவே இல்லை. ஆனா சின்ன வயது தேவன் சொல்கிறார், உன்னை பெரியவனாய் மாற்ற விரும்புகிறார். கடைசியாக நான் வாசித்த அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 23ஆம் வசனம். இந்த சபை சொல்லுகிறது அவர் பெரியவர். மத்தேயு சொல்லுவது, இன்றைக்கு மீட்கப்பட்ட எல்லாரும் சொல்ல முடியும், அவர் பெரியவர். என் வாழ்விலே அவர் பெரியவர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தார். என்னை அன்பானவர்களே தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தோம், தயவாய் நினைவு கூர்ந்தார். இதை நல்லா கவனிக்கணும். The greatness we are enjoying, நீங்கள் அனுபவிக்கிற இந்த மேன்மை, நீங்கள் அனுபவிக்கிற இந்த உயர்வு, நீங்கள் அனுபவிக்கிற இந்த முன்னேற்றம் எல்லாம் அவரால் வந்தது. முதலாவது அன்பானவர்களே தூதனுடைய சாட்சி, இரண்டாவது ஞாயிகளுடைய சாட்சி, மூன்றாவது அன்பானவர்களே தீர்க்கதரிசியின் சாட்சி, நான்காவது பிதாவின் சாட்சி, ஐந்தாவது பிசாசின் சாட்சி, ஆறாவது யூத மக்கள் சொந்த ஜனங்களின் சாட்சி, ஏழாவது நீங்கள் நானும் சாட்சி, இந்த வேதம் சாட்சி. அவர் பெரியவர். அந்த பெரியவரை ஒரு நாளும் அந்த உயர்த்துவோம். அந்த பெரியவரை தேசத்துக்கு அறிமுகப்படுத்துவோம். சிறுமைப்பட்டவர் அல்ல, உயர்ந்தவர், உன்னதமானவர். 63:1 மகத்துவத்தையும் மாட்சிமையும் அணிந்திருக்கிறவர். அந்த பெரியவரை இந்திய தேசத்திற்கு உங்கள் மூலமாய் என் மூலமாய் அறிமுகப்படுத்துவோம், ஆதாயம் செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர் பெரியவராக இருக்கட்டும். எல்லாரிலும் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கட்டும். என்னைக்கு நீங்க பெரியவர் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் தான் பெரியவன் இல்லை. நீங்க பெரியவரா இருக்கலாம், அந்த அந்த எண்ணம் இருக்கணும், நான் பெரியவர் அல்ல, என்னிலும் அவர் பெரியவர். யோவான் சொன்னாரே, என்னிலும் அவர் பெரியவரா இருக்கிறார், இன்னும் வல்லவரா இருக்கிறார். அவருடைய பாதலட்சி அழிப்பதற்கு அவன் பார்த்தல் அல்ல. அந்த பெரியவரை உயர்த்துவோம், அந்த பெரியவரை கொண்டாடுவோம், அந்த பெரியவருக்கு ஊழியம் செய்வோம். அவன் உங்களை பெரியவராக்குவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே அந்த பெரியவருக்கு பிள்ளையா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பெரியவரை புகழ்வது, பெரியவருக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மாட்சிமை உள்ளவரே, மகிமை உள்ளவரே, அந்த பெரியவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த பெரியவருக்கே துதி செலுத்துகிறோம். அந்த பெரியவரையே நாங்கள் பகிர்கிறோம். அன்பின் கரங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாம மையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பெரியவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் எப்போதும் பெரியவராகவே நினையுங்கள். உங்களை அவர் பெரியவராக்குவார். ஆமேன். God bless. வார்த்தை
அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.